இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இசையோட முக்கியத்துவம் என்ன, நம்ம குழந்தைங்க இசையை கற்றுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இசைக்கு கதாபாத்திரத்தை உருவாக்கும் சக்தி உண்டு. எனவே இளைஞர்களின் கல்வியில் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. இசை நம்மளை சுற்றி எங்கும் நிறைஞ்சி இருக்கு. பறவைகளோட கீச்சொலி, இலைகள் சலசலக்கிற சத்தம், இடி முழக்கம், சுழண்டு வர காற்று என ஏதோ ஒரு வகையில் இசையோடு நம்ம வாழ்க்கை இணையப்பட்டிருக்கு. புதுசாக பிறந்த குழந்தை பேச தொடங்கும் முன்னாடி நம்ம ஒரு தாலாட்டு பாடினா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை பதில் சொல்லுது. இசை ஒரு குழந்தையை அமைதிப்படுத்துது, ஊக்குவிக்குது. இதனால் அவங்களுக்கு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை கொடுக்க உதவுது. பல பேருக்கு இசை ஒரு அடிப்படை உரிமையாக கூட கருதப்படுது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன் ஒரு முறை, எனது பள்ளி இசை நிகழ்ச்சி மட்டுமில்லை என்றால் நான் ஜனாதிபதியாகி இருப்பேன் என்று நினைக்கவில்லை அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைகளுக்கு எது சிறந்ததோ அதை தான் கொடுக்க விரும்புவாங்க. தங்களோட குழந்தைங்க உணர்ச்சி ரீதியாக நிலையானவங்களாகவும், சுதந்திரமானவங்களாகவும், தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும், இந்த சமூகத்தில் திறமையானவங்களாகவும், மகிழ்ச்சியாகவும் தான் வாழணும்னு விரும்புவாங்க. ஒரு குழந்தையில் இந்த அனைத்தையும் வளர்ப்பதற்கான சிறந்த வழி சின்ன வயசுலே அவங்களுக்கு இசையை அறிமுகப்படுத்துவது தான். அது பாடல் பாடுவதாக இருந்தாலும் சரி, இசைக்கருவியை வாசிப்பது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் இசையை அறிமுகப்படுத்தணும். அப்படி செய்வதால் குழந்தைகளோட அறிவாற்றல் வளர்ச்சி அதிகப்படுது, கற்பனை மற்றும் ஆர்வத்தையும் தூண்டுது. இந்த தலைமுறை குழந்தைகள் நம்மளை சுற்றி பல கவன சிதறல் காரணமாக கவனம் செலுத்துவதில் சிரமப்படுறாங்க. வளர்ந்து வர்ற தொழில்நுட்பம் நன்மையை தந்தாலும் சில வழியில் அது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த தலைமுறை குழந்தைகளின் உணர்ச்சி நுண்ணறிவு ஈவு மற்றும் நுண்ணறிவு ஈவோட இணையாக இல்லைன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இசையை கற்றுக்கொள்வதன் வழியாக குழந்தைகள் இசைத்திறன்களை வளர்க்கிறது மட்டுமல்லாமல் அவங்களுடைய சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், பொறுமை, குழு பணி, மேலும் விடாமுயற்சியையும் கற்றுத்தருது. மூளை மற்றும் படைப்பாற்றல் நிறுவனம் இசையை கற்றுக்கொள்வதன் தாக்கம் குழந்தையின் அறிவாற்றல், சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியில் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சுருக்கு. இசையை பயிற்சி செய்யும் போது மொழி வளர்ச்சி, வாசிப்பு மற்றும் புரிந்து கொள்ளும் திறன்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இசையை கற்றுக்கொள்வதன் மூலம் மூளையில் தக்க வைக்கும் திறன் வலுப்படுது. கிட்டார், பியானோ இந்த இசைக்கருவிகளை வாசிக்கும் போது மூளையின் ஒவ்வொரு பகுதியையும், குறிப்பாக பார்வை மற்றும் கேட்கும் திறன்களை சமன்படுத்துது. ஒரு குழந்தை இசையை கற்கும்போது அந்த குழந்தை வெளி உலகத்தோட உணர்ச்சி ரீதியாக இணைய உதவுது. மேலும் குரல் வளத்தை தூண்டுது மற்றும் சிறந்த தகவல் தொடர்புக்கும் உதவுது. இசையை கற்றுக்கொள்கிறவங்களுக்கு இசை மிகவும் பலனளிக்குது. இந்த பலனளிக்கும் அனுபவங்கள் என்னென்னா மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் வெளியீட்டை தூண்டுவது. இதனால் குழந்தைங்க மகிழ்ச்சியாகவும் உணர்ச்சி ரீதியாக திருப்தியாகவும் இருப்பாங்க. பொதுவாக 6 வயது முதல் 9 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான ஆன்லைன் இசை வகுப்புகளை தொடங்குகிற அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. மேலும் சின்ன வயசுலேருந்தே கலை மற்றும் நுட்பங்களை பயிற்சி செஞ்சு முழுமையாக்க அவங்களுக்கு போதுமான நேரமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இசையோடு அவங்களுக்கு ஒரு உறவையும் உருவாக்க உதவியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க குரல் திறனை வெளிப்படுத்தினா, அதாவது ஏதாவது ஒரு ராகம் பாடும்போது அவங்கள முறையாக இசையை கற்றுக்க நாம் ஊக்குவிக்கலாம். அவங்க குரல் திறனை காட்டலைன்னா பியானோ, கிட்டார், ட்ரம்ஸ் இது போல் பல இசைக்கருவிகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதுக்கு பிறகு குழந்தையோட விருப்பத்தை தெரிஞ்சு அவங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்த அனுமதியுங்க. வேறு இசைக்கருவிகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி குழந்தைகளோட ஆர்வம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு கருவியை கற்க ஆர்வம் இருந்துச்சுன்னா வழக்கமான வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் ஊக்குவிக்கணும். இசை நிபுணர் வழிகாட்டுதல் மேலும் பயிற்சியும் வேணும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் விருப்பமில்லாத ஒன்றை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ எல்லாம் ஆன்லைனில் பல விஷயங்கள் கிடைக்குது. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால பல நன்மைகளும் இருக்குது. இசையோட சாராம்சம் நேரம்தான். குழந்தைங்க நம்ம வீட்டிலையே இசையை பயிற்சி செய்ய முயற்சிக்கலாம். பயிற்சி செய்யவும் கவனம் செலுத்தவும் அதிகமாக நேரமும் கிடைக்கிது. குழந்தைங்க தங்களுக்கு விருப்பமான பாடத்தை தேர்வு செய்யவும் முடியும். பெற்றோர்களும் குழந்தைகளும் தங்களோட ஆர்வத்தை
மற்றும் வசதியை சரிபார்க்க ஆன்லைன் இசை வகுப்பை சோதனை முறையில் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இசையை அறிமுகப்படுத்துவது அவங்க சிறந்த அனுபவத்தை அனுபவிக்க அனுமதிக்குது. எந்த ஒரு பெற்றோரும் தன்னோட குழந்தைகளுக்கு தரக்கூடிய சிறந்த பரிசு சின்ன வயசுலேயே இசையை அறிமுகப்படுத்துவது தான். சின்ன வயசுலேயே இசையை கற்றுக்கொண்டா குழந்தைங்க இந்த உலகத்தை பற்றின நேர்மறையான பார்வையை வளர்க்க உதவும். அவங்க இசையை மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, மன நிறைவு, மேலும் உள் உந்துதலையும் கற்றுக்கொள்வாங்க. இது தங்களை பற்றியும் ஒட்டுமொத்த உலகத்தை பற்றியும் முழு கண்ணோட்டத்தையும் அணுகுமுறையும் மாற்றுது. இசை அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த உலகம் அவங்க வாழ சிறந்த இடமாக கூட மாறுது. வாழ்க்கையில் துன்பம் இயற்கைனாலும் அந்த துன்பத்தை போக்க இயற்கையை நமக்கு தந்த அற்புதமான பரிசு தான் இசை. இந்த உலகத்தில் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரு மருந்து உண்டுன்னு சொன்னால் அது இசையாகத்தான் இருக்கும். நம்ம எந்த மொழி பேசினாலும் நம்ம அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசை மட்டும்தான். சரி, சில அறிஞர்களோட இசையை பற்றிய மேற்கோள்களை நம்ம இங்கே பார்க்கலாம். இசை என்பது ஒரு தார்மீக விதி. அது பிரபஞ்சத்திற்கு ஆன்மாவையும் மனதிற்கும் கற்பனைக்கும் சிறகுகளையும் வாழ்க்கைக்கும் எல்லாவற்றிற்கும் வசீகரத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. பிளேட்டோ. இசை என்பது ஆன்மாவின் மொழி. அது வாழ்க்கையின் இரகசியத்தை திறந்து அமைதியை கொண்டு வந்து சச்சரவுகளை ஒழிக்கிறது. கலீல் ஜிப்ரான். இசை மனித இயல்பினால் செய்ய முடியாத ஒரு வகையான இன்பத்தை உருவாக்குகிறது. கன்ஃபியூசியஸ். மிகவும் நிரம்பி வழியும் என் இதயம் நோய்வாய்ப்பட்டு சோர்வாக இருக்கும்போது இசையால் அடிக்கடி ஆறுதலும் புத்துணர்ச்சியும் பெற்றிருக்கிறது. மார்ட்டின் லூதர். இசை என்பது ஞானம் மற்றும் தத்துவம் அனைத்தையும் விட உயர்ந்த வெளிப்பாடு. பீத்தோவன். இசை என்பது தன்னளவில் இன்பம் தரக்கூடிய ஒரு கலை. இசைஞானி இளையராஜா. தமக்கென யாரும் இல்லாத போது, யாருக்கும் நாம் தேவையில்லாத போது எங்கிருந்தோ ஒலிக்கும் பாட்டு வாழச் சொல்லி அழைக்கிறது. ஏ.ஆர். ரஹ்மான். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். எம்.எஸ். விஸ்வநாதன்.